வீட்லேயே ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரெனட்டுங்கிற ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தரமான ஒரு மொசரல்லா சீஸ் வீட்டிலே பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியானதை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமான மாட்டுப்பால். பேக்கெட் பாலில் பண்ணால் அந்தளவுக்கு வராது. அந்த சாஃப்ட்னஸ் மட்டும் மிஸ் ஆகும். இது லைட்டாக வந்து கை பொறுக்கிற இது மாதிரி கை வச்சிங்கன்னா லைட்டாக ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் விட்டுட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே சீஸ் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு பேட்ச் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பில் வந்து பாலை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பாலை கொதிக்க விட்டிங்கன்னா அது பன்னீர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கை பொறுக்கிற சூடு மட்டும் அந்த வெதுவெதுப்பாகவே இருக்கணும். ரொம்ப பால் வந்து சூடேறிடக்கூடாது. அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சீஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அந்த சீஸ் வந்து இருக்க அதிகமாகிட்டே வரும். இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. இப்போ லாஸ்ட்டு பேட்ச் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். எல்லா வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு 1 லிட்டர் பாலில் இவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து மொசரல்லா சீஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சீஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதில் தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சிருங்க. நம்ம நல்லா புளிய தான் அது நல்லா சாஃப்டாக வரும். உள்ளே வந்து அந்த ஹாட் வாட்டரில் போகிறனால தான் அந்த ஸ்டிக்கினஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு மறுபடியும் போட்டு மறுபடியும் ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 டைம் மறுபடியும் நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்குள்ளே இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே உள்ளே வந்து ஹாட் வாட்டரில் போகிறதுனால மட்டும்தான் அந்த உள்ளே வந்து அந்த ஸ்டிக்கி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்லா 2 டைம் போட்டு நல்லா பெரட்டிட்டு மறுபடியும் ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இதே ப்ராசஸை 3லேருந்து 4 டைம் வரைக்கும் ரிப்பீட்டடாக பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கியாகவும் வரும். இப்போ நல்லா இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லைட்டாக இப்போ வந்து நம்ம கிளறினதுனால மறுபடியும் இந்த தண்ணி வந்து ஆறி இருக்கும். அதனால் லைட்டாக மறுபடியும் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த சீஸை வந்து அந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல, மறுபடியும் அந்த சீஸை அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் உள்ளே வச்சு டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்வீஸ் பண்ண போகிறோம். இதை வந்து 3 to 4 டைம்ஸ் பண்ணணும். எதுக்காக இப்படி ஹாட் வாட்டரில் பண்ணுறோன்னா, இந்த ஹாட் வாட்டரில் இந்த சீஸ் இப்படி போடுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் பண்ணும்போது அந்த சீஸ் வந்து நம்ம ஸ்டிக்கியாக நல்லா அந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரும். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆனால் தண்ணி கொதிச்சிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு மட்டும்தான். இது செய்ய ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். பால் மட்டும் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இதை வந்து நான் கரெக்டாக 4 டைம்ஸ் கிட்ட பண்ணேன். இதே இதில் உப்பு போட்டு, ஆனால் அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கணும். அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். 1 லிட்டர் பாலில் நம்மளுக்கு எவ்வளோ சீஸ் கிடைக்கிது பாருங்கள். நல்லா சாஃப்டாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இழுத்து பார்த்தா அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பண்ண மொசரல்லா சீஸ் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பேக்கெட் பாலில் பண்ணிங்கன்னா இந்த பன்னீர் மாதிரி லைட்டாக திரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன். நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் 2-3 டைம் அந்த பாலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹாட் வாட்டரில் போட்டோம் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் இப்போ கோல்டு வாட்டரில் போட்டு 2 டைம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மொசரல்லா சீஸ் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்கணும் தண்ணி. நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி சில் வாட்டரில் போடுறதுனால. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பீஸா பண்ணுறதுக்குனா இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிட்டோன்னா வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பீஸா சாஸ்லேருந்து மொசரல்லா சீஸ்லேருந்து. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமேல் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து நான் திருவி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீஸ் வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். பால், வினிகர், அந்த பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும். அந்த கைப்பு இருக்கிற சூடு தான் இந்த சீஸ்க்கு வந்து தேவையான ப்ரோட்டிப்பே. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கடையில் வாங்குகிற மாதிரி அப்படியே இருக்குது. சீஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வீட்டிலே செஞ்சது தான். சூப்பராக இருக்குல்ல, பர்ஃபெக்டாக. நான் பீஸா கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எவ்வளோ ஸ்டிக்கியாக எவ்வளோ மெல்ட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணியே காமிக்கிறேன். ரொம்ப ஸ்டிக்கியாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் அந்த சவ்வு மாதிரி அந்த சீஸ் வந்து கடையில் வாங்குற மாதிரி. என்ன தான் இருந்தாலும் வீட்டில் பண்ணால் அது ஒரு சந்தோஷம் தான். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.